அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். எங்கள் வீட்டிலே ரொம்ப ஸ்பெஷலானது அது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பட்டை, பிரியாணி இலை, தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி வாக்கில் நறுக்கி வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயிடுச்சு. பெருஞ்சீரகம், இலை, பட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் அடுக்கி வச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிரேவியா வர்றதுக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. 1 கிலோ மட்டனை இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. 7 விசில் விட்டு. இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவோட. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கறி வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கறி வேக வச்ச தண்ணியை ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். நல்லா கிரேவியா வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். தூள் பண்ணி வச்சிருக்க பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கிரேவியா வந்துருச்சு. தூவிக்கலாம். சுவையான மட்டன் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.